பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோயில்ல ராஜிய நம்ம கோமதி பார்த்துர்றாங்க. ஏன்னா பாக்கிய அழைச்சிட்டு போயிட்டு ராஜிய கோமதி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜி கோமதிய கட்டி பிடிச்சிக்கிட்டு கதறாங்க. ஸோ ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, "என்னடி கருமாந்திர காதல்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜிய பலார் பலார்ன்னு அரைஞ்சு, "உன்னால எங்க அண்ணன் தூக்குல தொங்க போயிட்டாரு" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ராஜிக்கு மனசு ரொம்பவுமே கஷ்டமாயிடுது. இதுக்கப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூமை பூட்டிக்கிட்டு கையை கட் பண்ணிக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் டக்குன்னு கதவெல்லாம் அடித்து உடச்சி நம்ம கதிர் உள்ளார போயிட்டு ராஜியை காப்பாற்றிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நான் எப்படி அங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி ராஜி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம கோமதி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தன்னோட பையனுக்கே ராஜியை கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், அதுதான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கல்யாணம் பண்ண சொல்லிடுறாங்க ராஜியை. ஆனால் கதிர் ஆரம்பத்தில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. ஆனால் வேறு வழியே இல்லாமல் அம்மா சொன்னதுக்கு பேருக்கு நம்ம கதிர் ராஜியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே 2 பேரும் எலியும் பூனையுமா இருப்பாங்க. இதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.